அந்த ப்ராப்ளம்க்கு அப்புறம் ஓகே இதுக்கு மேல லவ்வே கிடையாதுடா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்ச ஒரு மொமெண்ட் அது. ஓகே ஏதோ ரீசனுக்காக அந்த ரீசனுக்காக என்ன ஆச்சுன்னா சீரியல் இருந்தேன்னா நான் இருக்கேன்னா இவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னுட்டாங்க. ஸோ அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூட்டு வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு பிரச்சனையே நடந்துச்சு. ஆக்சுவலி லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே சொல்லல. அந்த ப்ராஜெக்டே ஸ்டாப் பண்ற அளவுக்கு அது பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டாங்க இவங்க. மேடம் ரொம்ப ஒரு மாதிரி அழுதுட்டே இருந்தாங்க அப்போ. அப்புறம் வீசிங் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி பயங்கர பிரச்சனை ஆச்சுங்க. அது யாருக்குமே தெரியாது, இன்னைக்கு சொல்றேன் நானு. அது அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்கல்ல, அதுக்கப்புறம் இவங்க பேரண்ட்ஸும் சரி இவங்களும் சரி ரொம்ப ஸ்டப்பானா இருந்தாங்க. இவன் கிடையவே கிடையாது, இவன் ரொம்ப பேடு என்ன. ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சரி போனா போதும், பாவம் அவன் லைஃபை ஏன் கெடுக்கணும், அவன் வாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு போட்டுன்னு என்னை வந்து பொழைச்சி விட்டாங்க. என்ன பொழைச்சு போ, நீ வேணா லவ் பண்ணோம். ஓகே லவ் பண்ணதுக்கு அப்புறம் என் மனசுல அவங்க இருக்காங்க, அவன் மனசுல நான் இருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறதுனால அவங்க அப்படி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஒரு பிரேக்கப்ன்ற லெவலுக்கு போயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆகி ஓகே நீ உன் வேலையை பாட்டு போமா, நீ என் வேலையை கெடுக்காத. வந்து சீரியல் போய்கிட்டே இருக்கு. நான் இப்பதான் கரெக்டா போயிட்டு இருக்க ட்ராக்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். ஸோ நீங்க உங்க ட்ராக்ல போங்க, நான் என் ட்ராக்ல வரேன், நடுவில் எந்த ட்ராக்கும் வேணாம், வருவோம் வேலை பார்ப்போம் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. எங்க ஷார்ட் முடிச்சோடனே அவங்க ரூம் போயிடணும், நான் என் ரூம் போயிடுவேன். எங்கேயும் உட்காரக்கூடாது, எங்கேயும் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அது. மேடம் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமா, ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க மூலியமா என்கிட்ட பேசணும்னு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசைப்பட்டாங்க. நான் ஓகே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து சரி வேற ட்ராக்ல போயிடலாம் அப்படி போயிட்டு இருக்கேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு மூலியமா பேசி மறுபடியும் உள்ள வந்து நம்ம கிட்ட பேசணும், மறுபடியும் பேட்சப் ஆறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன விடணும்னு ஆசைப்படல. சரி இப்ப நான் என்ன தூக்கணும்னு முடிவு பண்ணவங்க மற்ற ஹீரோஸ்லாம் என் கண்ணு முன்னாடி ஆடிஷன் வந்து பண்ணிட்டு போறாங்க என் கேரக்டருக்கு. அதுக்கெல்லாம் இவங்க தான் காரணம். எனக்கு தெரிஞ்ச பசங்களே வந்து என் கேரக்டருக்கு என் முன்னாடியே ஆடிஷன் பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு? ராஜா ராணிக்கு. இதெல்லாம் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது இல்ல, பாருங்க இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் மேடம் வந்து என்னை பிரிஞ்சிருக்க முடியல. அப்புறம் மறுபடியும் வந்து என்கிட்ட பேசி கீசி அப்படியே பேட்சப் ஆகி. நீங்க உடனே ஓகே சொல்லிட்டீங்களா? எனக்கு நான் உண்மையா லவ் பண்ணிட்டேங்க. நான் அவங்க தான் அப்படி முடிவு பண்ணிட்டேன். ஸோ வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் பரவாயில்ல. அந்த பிரேக் எத்தனை நாள் இருந்துச்சு? ஒரு வாரம் அந்த மாதிரி. அவ்வளவுதாங்க. அதுக்குள்ளயா இவ்வளவு பாடு? அதுக்குள்ள தாக்கு பிடிக்க முடியல அவனால. என்னன்னு கேளுங்க. அதுக்குள்ளயா இத்தனை ஹீரோ மாத்த போய் ஹாஸ்பிட்டல் போய் எல்லாமே இந்த 1 வீக் 10 டேஸ்க்குள்ள நடந்ததுதான் இது எல்லாமே. என்ன பிரச்சனை மேடம்? ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க மேடம். நீங்க நல்லா தானே லவ் பண்ணிட்டீங்க. அது எப்படின்னா இப்போதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ற பிரச்சனை தான். இப்பதான் கொஞ்சம் பொறுமையா டீல் பண்றேன். முன்னாடி எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஓகேங்களா, இவர் வந்து சொல்லிட்டாரு, நீ வந்து கோவப்படாம பேபி மாதிரி இருக்க ஆலியாவது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அததான் நீங்க மேக்சிமம் நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அப்படியே இருக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே பழகிருச்சு. இப்ப எனக்கு பெருசா கோவம் வரல. பட் அப்பெல்லாம் வந்து ரொம்ப கோவப்படுவேன் நார்மலாவே. அப்போ வந்து இந்த மாதிரி இப்படி எனக்கு பிரேக்கப், இவங்களுக்கும் சண்டை வந்துருச்சு, பிரேக்கப் ஆக நிலைமைன்னு அவங்க கூட நான் நடிக்கணும்ல கண்டினியூஸா. அது எனக்கு வந்து அது எப்படி நான் நடிக்கிறது அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போய் சொன்னேன், அவங்க இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், யாராவது ஒருத்தர் வைங்க இன்னொருத்தரை மாத்துங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மாதிரி நான் அந்த அளவுக்கு ஸ்டெப் ஒரு 1 வீக்லயே அது இதுன்னு எடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றது இதெல்லாம் தான் ஹாஸ்பிட்டலிஸ்ட்ல ஆனது. அப்போ கூட என்ன பார்க்க வந்தாங்க, ஆனா அதெல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்பதான் லவ் சீக்வென்ஸ்ல வைக்கிறாங்க. நாங்க வந்து பிரேக்கப்ல இருக்கோம், அப்பதான் நல்ல சூப்பர் லவ் சீக்வென்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனா ஆக்சுவலி வந்து நான் இவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இவங்க கிட்ட திருப்பி நான் பேச ட்ரை பண்ணேன்னு சொன்னேன் தெரியுங்களா. அப்ப என்ன ஆச்சுன்னா இவங்க கிட்ட நான் பேசுறதுக்கு அந்த பிரச்சனையை பேசி தீக்கலாம் தான் நான் வந்தேன். ஆனா நான் திரும்பி வந்தது பார்த்து இவங்களே தான் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சாங்க. அப்ப யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஆனது? இவங்க தானே. இதெல்லாம் பொய்யுங்க. சோ நீங்க பிரச்சனையை பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல லவ் ஆரம்பிக்கலாம் தான். பட் ஆனா நான் பிரச்சனை பேசிதான் பொறுமையா தான் சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து ஆல்ரெடி லவ்ல இருந்ததுனால பாசம் தாங்க முடியல. 1 வீக் பிரேக்கப்னு சொல்லிட்டு நான் என்ன பார்த்த உடனே இவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் பொய்யுங்க. கொஞ்சம் கெட்டா அது மாதிரி பண்ணிக்கிறாங்க. அழுது 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 கண்ணு வீங்கி
ரொம்ப பாவமா இருந்ததுங்க. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னா, லவ் லைஃப்ல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். அதுக்காக பிரேக்கப் பண்ண கூடாது, ஹீரோவை மாத்தணும், அடம் பிடிக்க கூடாது, அவனோட வேலையை கெடுக்க கூடாது. அவன் வாட்டுக்கு வேலை பண்ணிட்டு நான் வாட்டுக்கு வேலை பண்றேன். சீங்க எனக்கு அந்த டைம்ல என்ன தெரியுமா வயசு இருக்கும், 23 என்னமோ. ஓகேங்களா, எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கும். சண்டை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், தூக்குடா அப்படிதான் நினைப்போம்.